இன்றைக்கி பைபிளில் படிக்கும்போது என்ன சாப்டர் வந்ததுன்னா 75 வேர்ஸ் வந்து 4. என்ன வார்த்தைக்கு உண்டானதாக இருந்ததுன்னா போஸ்ஃபுல். அந்த கீ டேர்மில் என்னன்னு பார்த்தா போஸ்ஃபுல். போஸ்ஃபுல்னா பெருமிதம். ஒரு வார்த்தை மட்டுமே நம்ம பார்க்குறோன்னா ஒரே ஒரு வார்த்தை போஸ்ஃபுல். அந்த போஸ்ட்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ்லனா பெருமிதம். சரி, போஸ்ட்ஃபுல்க்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன அப்படின்னா ஹம்பிள். அதுக்கு சரியான வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு கேள்விக்குறி வச்சு. பைபிள்ங்கிறது ஒரே ஒரு புக்கு தான். ஏன்னா அந்த புக்கு வந்து ஃபஸ்ட்டு புக்கு, அதாவது பிரிண்ட் ஆகி அச்சடித்து வெளிவந்த முதல் பதி எது அப்படின்னா பைபிள். இந்த பைபிள் வந்து எல்லாருமே வாங்கி வைக்கலாம். ஏதோ புக் வாங்குகிறோம், பேப்பர் வாங்குகிறோம், நியூஸ் பேப்பர் வாங்குகிறோம், மேகசின் வாங்குகிறோம், டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சுருக்காங்க பசங்க, எத்தனையோ புக்ஸ் இருக்குது. இதில் வந்து முதல்ல பதிப்பு வந்து வந்த ஒரு இது என்ன அப்படின்னா முதல்ல வந்த புக்கு ஃபார்மில் வந்த ஒரு விஷயம் வந்து பைபிள். இதில் வந்து நிறைய பேர் போட்டி போடுவாங்க. இதில் ஏன் அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதினது கிடையாதா, திருக்குறள் இல்லையா, ஔவையார் எழுதினது கிடையாதா அப்படின்னு எல்லாம். இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வேறு இதில் எழுதியிருக்கிறாங்க. அது சுவடி, ஓலை சுவடி, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. இப்போது வந்து நம்ம யாரும் ஓலைச்சுவடியெலாம் எடுத்து வச்சு பார்க்கறது கிடையாது. தினைக்கும் ஓலைச்சுவடி யாராவது வந்து நம்ம வீட்டில் போட்டு போகிறாங்களா என்ன? பேப்பரு இல்லைன்னா புக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால் இப்போது இந்த தமிழில் சொல்லும் போது, தமிழ் புக்கில் படிக்கும் போது அது பைபிளில் வந்து எப்படி சொல்கிறாங்க, அதிகாரம். நான் வந்து சாப்டர் 75 சாம்ஸ் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருதம், சாம்ஸ் கிருதி. அந்த சாம்ஸ் சம்ஸ்கிருதத்தில் முதல்ல இருக்கக்கூடிய சில இது சால்மா அப்படின்வாங்க, சால்வாங்க. அதாவது அவங்க மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தால் அது அந்த மாதிரி ஒரு இது விஷயம் சொல்லுவாங்க. சாம்ஸ் அப்படிங்கிறது வந்து முதல்ல இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்கிருதத்துக்கு உண்டான கிருதம், கிருதி, சம்ஸ்கிருத் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு உண்டான அடுத்த அந்த இது வந்து வேறு. சாம்ஸுங்கிறது சமஸ்கிருதத்துக்கு உண்டானது. அதுக்கான அந்த ஒரு சில விஷயம் இங்கிலீஷ்லேயே நம்மளுக்கு வந்து அது ஒரு இது தெரியுது. சரி, அதில் தமிழில் நம்ம சொல்ல வரும்போது அந்த சாப்டருக்கு எப்படி சொல்லுவாங்க, அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் படிக்கும்போது தமிழ் பைபிள் படிக்கிறவங்க எல்லாருமே தமிழ் வழியில் படித்தவங்க, தமிழ் வழி புக்ஸு தமிழில் மட்டுமே படிக்கக்கூடியவங்க வந்து அந்த பைபிளில் இருக்கிறத எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பைபிள் படிக்கக்கூடியவங்க சாப்டர், இத்தனாவது சாப்டரு, அந்த சாப்டரில் இத்தனாவது வேர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வார்ஸ் இல்லை வேர்ஸ்ன்னு சொல்லுவோம், VERSE வேர்ஸ். அந்த வேர்ஸில் 4வது வேர்ஸில் ஒரு விஷயம் வருது. என்ன விஷயம் வருது அப்படின்னா, ஐ செட் டு த டேஷ் ஒரு கொஸ்டின் மார்க். அது நானாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால் ஒரு டேஷ் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறேன். இப்போ அந்த பைபிளை எடுத்து வச்சுட்டே நான் இருக்கிறத அப்படியே படித்தேன்னா ஓகே. நான் ஒரு தடவை அதை படித்தேன், அதில் இருக்கிறத உள்வாங்கிட்டேன், மனசில் பதிய வச்சேன், அது எப்படி என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுட்டேன், அப்புறம் மூடி எடுத்து வச்சிட்டேன். இதுக்காக வந்து ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் பைபிளில் இருக்கிறது என்ன நம்ம ஆரம்பித்த போது படித்தோம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது போஸ்ட்ஃபுல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நான் அதை பற்றின சிந்தனைகளில் யோசிச்சுட்டு இருந்தனால. அப்போ ஹம்பிளுக்கு தெரியுது, அது தமிழில் எழுதும் போது பெருமிதம்ங்கிறது தெரியுது, இதெல்லாம் ஓகே. டு நாட் டீல் போஸ்ட்ஃபுல்லி அப்படின்னு சில நல்ல நபர்கள்கிட்ட சொல்கிறாங்க. And I said to the, do not deal boastfully. And I said to the wicked அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போனா என்னவா இருக்குன்னா, முதல்ல சொன்னது ஒரு சில நபர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது வந்து விக்கெட்.
அப்படின்னும் போது அடுத்த லெவலில் வரும்போது விக்கெட் அப்படின்னு சொல்கிறனால தான் அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நல்ல நபர்களுக்காக சொல்லப்பட்டதா அப்படின்னா அந்த வார்த்தை என்னங்கிறது ஞாபகப்படுத்தணுன்னா அந்த பைபிள் என்கிட்ட இருந்தால் தான் அதை திரும்பவும் அதை நான் எடுத்து அதுலேயே என்ன போட்டிருக்காங்கங்கிறத பார்த்து அதை அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதுக்குண்டான பிணைப்பு என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இல்லைன்னா அதுக்குண்டான சப்ளிமெண்ட் எதை வந்து நான் என்ன யோசிச்சிருக்கணும், எனக்கு வந்து ஒரு எதை வந்து நான் இன்னைக்கு உண்டான ஒரு சில வார்த்தைகளாக இருக்கும், இன்னைக்கு உண்டான அது ஸ்கிரிப்சர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உண்டான எனக்கு உண்டான ஒரு விவரம் அதில் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அதை பார்த்ததுனால அதை வந்து நான் யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஐ செட் டு த விக்கெட் அப்படின்ட்டு கொட்டேஷனில் இருக்குது. அதுவும் வந்து ஒரு விவரம் சொல்லியிருக்கிறது, அதுவும் மனசில் இருந்தது. ஆனால் இப்போது அது வந்து என் மனசில் எப்படி சொல்லுது, ஹார்ன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆர் யுவர் ஹார்ன்ஸ் வில் பி கட் ஆஃப் அப்படின்ட்டு என் மனசு திரும்ப திரும்ப சொல்லுது. நான் வந்து திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன், ஆனால் எனக்கு வந்து ரீகலெக்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் அந்த புக்கை மூடி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போது இது என்ன ஒரு ஃபீலிங்கு, இல்லை என் அறிவு சார்ந்த ஒரு விஷயம், இல்லை என்னோடய அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத என் மனசு முன்னாடியே தீர்மானிச்சிருச்சு. என் மனசு முன்னாடியே இதுதான் இருக்கும், இது ஃபஸ்ட் லைன் இந்த மாதிரி ஆயிருக்கு. இஃப் யூ டீல் போர்ஸ்ஃபுல்லி அந்த ஹார்ன்ஸ் என்னவாகும், ஹார்ன்ஸ் வில் பி கட் ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே தோணக்கூடிய சில விஷயங்கள், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு எதுவாக இருக்கும் அப்படிங்கிற கான்சிக்வென்ஸு, இது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவம் வந்து தனிப்பட்ட முறையில். ஏன்னா அந்த தனிப்பட்ட பைபிளில் தனியாக நான் பைபிள் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, 150 சாப்டர்ஸ் தான் இருக்குது அந்த சாம்ஸில். யார் வேணாலும் அந்த புக்கு வாங்கி வச்சு வீட்டில் வச்சு படிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, அந்த இது நீங்கள் எடுக்காமல் கம்யூனிகன்லாம் எடுக்காமல் அது என்னென்னலாம் தெரிஞ்சுக்காமலாம் அதெல்லாம் படிக்காதீங்க, அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கேதரிங்க்கு போகணும், அந்த சர்ச் கேதரிங்க்கோ இல்லைனா கெத்தீட்ரல்ஸ்க்கோ இல்லை பெசிலிக்காக்கோ ஏதோ ஒரு இடங்களில் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் போனீங்கன்னா மற்ற நபர்களோடு சேர்ந்து அதில் ஏதாவது சந்தேகமாக இருக்கா, இல்லை ஏதாவது வந்து நீங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ உங்களுடைய அனுபவங்களையும் மேற்கோள்களையும் அதில் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியது அந்த பைபிளில் ரெட் கலரில் வரும். அந்த பூச்சி வந்து கரை மாதிரி ரெட் கலரில் அந்த பைபிளில் சிலது திருத்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் கூட எதெல்லாம் சில பேர் வந்து அவங்களோட அந்த கம்யூனியனில் சில வாரங்களில் சில மாதங்களில் அவங்களோட அங்கே இருந்திருக்கிறாங்களோ, மெம்பராக இருந்திருக்கிறாங்களோ, அவங்களோட நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்ட சில விஷயங்கள் இருந்து அது தேவைப்பட்டு அங்கே இருக்கிறவங்க ஆமோதிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து அந்த ஒரு சில கருத்துக்களை அங்கே சிவப்பு கலரில் அந்த பைபிளில் வந்து அடுத்த வருஷம் அது திரும்ப ஒரு இது வரும்போது அதுக்கான ஒரு இது இருக்கும். சில பேர்தில் வந்து நீங்கள் கோல்டன் கலருக்கு உண்டான அந்த புக்கே வாங்கி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானே வாங்கி வச்சா கூட அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இருந்த அந்த கோல்டன் பூச்சி வந்து அதுவாகவே மறைஞ்சு போயிடும். ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு பிரதி வந்து வந்துருச்சு, அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரே வேறு ஒன்று புதுசாக வந்துருச்சு. அப்போ நம்ம பழைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டு புக்குக்கும் புதுசாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் புக்கு வித் கோல்டன் கலர் டிசைன்லாம் போட்டு வந்திருக்கக்கூடிய அந்த புக்குக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஸ்கிரிப்சரு முதல் புக்கு, இந்த முதல் புக்கில் இந்த ஃபஸ்ட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த இது இருக்குது. பைபிள் எப்போவுமே ஒயிட் கலர் இதில் போட்டு வைக்கிறதுல வெறும் பிளாக் இதில் தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் அமரர்கள், முன் சென்றவர்கள், இல்லைனா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடியவங்க. நம்ம வந்து ஃபுல் ப்ரேயரில் இருக்கும் போது அந்த சில விவரங்கள் எல்லாம் நம்மளுக்கு இப்போ நான் யோசித்தேன்ல, அந்த யோசிக்கும் போது எனக்கு இருக்கக்கூடியதை ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடிய சில விஷயம் படித்ததுலேருந்து வந்தது. அப்புறம் என்னுடைய அனுபவத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சேர்ந்து சொல்லுது. இப்போ ஆனந்த விகடனில் கூட அந்த விகட கவிக்கு இந்த ஒரு கூரான ஒரு இது இருக்கும், அந்த சிம்பிள் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ எப்போவுமே வந்து பிரதி ஒரு ஆனந்த விகடன் இஷ்யூ ஒன்று வந்துருச்சு, அவள் விகடன் ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா அதுக்கு இல்லாமல் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஓவலில் அப்படி போட்டு வச்சுருப்பாங்கல்ல,
அந்த ஓவலில் இப்படி இப்படி முட்டை மாதிரி ஒரு ஓவல் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதில் இருக்கிறது வந்து எப்படி இருக்குது? சாதாரணமாக தான் இருக்குதா, இல்லைன்னா வந்து அந்த காந்தி தாத்தாக்கே கொம்பு மாதிரி இருக்கும்? அதாவது ரொம்ப வயசானவங்களாக இருந்து ரொம்ப முதிர் அதாவது முதிர்ச்சியில் அனுபவத்துலேயும் ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து வாழ்ந்துருந்தாங்கன்னா, அதுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய சில விவரங்கள் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் போது அந்த சில பேருக்கு 2 கொம்பு இருக்குதுன்னுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த இடம் தான் குழந்தைங்களுக்கு வந்து தலை பிறந்த குழந்தைங்களுக்கு மூடாமல் இருக்கும். அப்போது இதில் தான் வந்து கொட்டு விழும். ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சிந்தனை, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா இப்படி வந்து நறுக்குன்னுவாங்க, இது பண்ணாதீங்க அப்படின்வாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இது வந்து சேராமல் இருக்கும்போது இந்த சின்ன பசங்களாம், அது அவ்வளோ சீக்கிரத்தில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. இருந்தாலும் இந்த இதை வந்து ரொம்ப வயசானவங்க தான் வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இல்லைன்னா வந்து தலையெல்லாம் அப்படியே பெருசாக இருக்கும், நிறைய ரொம்ப பெரிய மண்டையாக இருக்கும். உடம்பெல்லாம் வந்து இவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பு பெருசாகிடும். அப்புறம் மண்டை பார்த்தா அதுக்கு மேலே பெருசாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய ஒரு சில பேருங்கள்லாம் இருக்காங்க. அதே கொம்புலாம் முளைக்கிறது கிடையாது, நல்லா இதுவே வந்து உடம்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா தலையும் அவ்வளோ பெருசாகிடுது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஏன் இந்த கொம்பு வருது அப்படின்னா, அவங்களுடைய அந்த சிந்தனைகளுக்கு வந்து சிறிது விகடமாக இருக்கா, அது வந்து விக்கெட்டுக்கான ஒரு விஷயம் இல்லை, ஒரு கேலி கூத்துக்கு உண்டான விஷயம் இல்லை, ஆனால் ஏளனப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை, ஆனால் ஒரு சீரியஸாக ஏதோ ஒன்று பெரிய ஒரு சில விஷயங்களை நினைக்கும் போது கூட அதை அவங்க சாதாரணமான ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்களே, ஒரு இதுக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருக்குது, இல்லைன்னா இதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு கைடன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஐயோ நம்மளுக்கு இது தோணவே இல்லையே அப்படின்னு அப்புறமா நமக்கு தோணும். அந்த மாதிரி ஏதோ நல்லவங்களாக இருந்தால், இல்லைன்னா நம்மளை வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட குழப்பம்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பெரியவங்கள்லேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் அந்த போஸ்ஃபுல் அப்படின்னும் போது அவங்க ரொம்ப முதன்மையான ஆளுங்களாக இருந்தால் கூட முதல்ல வரக்கூடிய இந்த பேபிள் அப்படிங்கிறதே வந்து பைபிளுக்கு உண்டான இது, அந்த மழலைகளுக்கு உண்டான அந்த ஒரு சில விவரங்கள். மழலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த குழந்தைங்க வந்து எதோ சொல்லறதுக்கு நினைக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அந்த மொழியை வந்து அதுங்க குழந்தைங்கள்லாம் வந்து பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ இல்லைன்னா புரிதலுக்கோ வந்து அவங்க வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இதுலேருந்து சில வளர்ந்த ஒரு சூழ்நிலை, அங்கே வளரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய மொழிகளும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு. அதனால தான் வந்து இதுக்கு அதாவது ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்சியம் ஒன்று இருக்குது. நியூவர் ஜென்ரேஷனுக்குள்ளே அதெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட்டில் வரக்கூடிய சாட்சியங்கள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வளரக்கூடிய அந்த பசங்க, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து வரக்கூடிய சில விஷயங்களில், ஏன்னா அந்த தொடர்ச்சி வந்து இருக்கும், இல்லைன்னா மனித குலமே இருக்காது. மனிதர்களுடைய இதுவே இல்லாமல் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டோடு யாரும் மூடி வைக்கிறது இல்லை. அந்த ஆட்டோபயோகிராஃபியில் அவங்களுடைய வாழ்ந்த காலம், பிறப்பு இறப்பு, அந்த பியும் ஈயும் இல்லாமல் அது எவ்வளோ அளவுக்கு இருக்குது, இற அப்படின்ட்டு அந்த ஒரு டேட்டு வராமல் முடிவுறாமல் அந்த பைபிள் வந்து அவங்களுக்கு முடியாது. இப்போது ஒரு குழந்தை பிறந்துட்டு ஒரு 3.5 வயசு வரைக்கும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து கூடவே இருக்கணும். அதாவது தகப்பனும் தாயும் வந்து ஒரு 3.5 வயசு வரைக்கும், ஏன்னா அந்த குழந்தை நடக்கிறது, பேசுறது, அதுலேருந்து எல்லாமே வந்து ஃபார்மேட்டிவ் இயர்ஸு. பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இப்போது 3லேருந்து 6 வயசு வரைக்கும் வந்து கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கூலுக்கே அனுப்புவாங்க. இப்போது ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து எப்படின்னா 3.5 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் க்ரீஷன்னு கொண்டு விடுவாங்க. அது எப்போனா நிறைய க்ரீஷில் 2 வயசுக்கோ இல்லைன்னா 1 வயசு 1.5 வயசில் இருக்க பசங்களை வந்து சேர்த்துக்கிறதுல, ஏன்னா அவங்களுக்கு வந்து கிண்டர் கார்டனும் இருக்கும். கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸில் வந்து க்ரீஷ் நடத்த மாட்டாங்க, ப்ளே ஸ்கூல்ஸ் நடத்த மாட்டாங்க.
அப்போது 2லேருந்து 3 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க ப்ரீ கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த நேரம் வரைக்கும் தான் வந்து அங்கே வச்சுப்பாங்க. இப்போது பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 2 வருஷம் வந்து ஒரு பேரண்ட்டால் வீட்டிலையே இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்க முடியுமா எல்லா நேரமும் அப்படின்னா, ஒரு அப்பாவோ இல்லைன்னா ஒரு அம்மாவோ வந்து அந்த பேரண்ட்ஸுனா 2 பேருமே. ஸோ 2 பேருமே அவங்க வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பேரண்ட்டில் காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டு வராங்க, இல்லை சாயங்காலம் அப்பா வேலைக்கு போயிட்டு வராரு, இல்லை அப்பா காலையில் வேலைக்கு போயிட்டு வராருன்னா யாரோ ஒரு பேரண்ட்டாவது அந்த குழந்தையோட கூடவே இருப்பாங்க. 2 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது, அவங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு. ஸோ 2 to 3 இயர்ஸில் தான் வந்து அவங்க இதுக்கே போவாங்க, ப்ரீ ஸ்கூலுக்கு, ப்ரீ கிண்டர் கார்டன். அந்த ஸ்கூல் வந்து தனி, அது வந்து ப்ரைமரியோட சேர்ந்து. அந்த ப்ரீ ப்ரைமரி வந்து கிண்டர் கார்டன் லெவல் வேறு இல்லையா. ப்ரைமரி ஸ்கூல் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு 5 இயர்ஸ் அண்ட் அபவ், 5.5 எடுப்பாங்க, இல்லைன்னா 5 இயர்ஸ் அண்ட் அபவ். 6 வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஏஜ், 6 கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு அவங்கவுங்க ஃபேமிலி. அது ஆனால் ஸ்கூல்ஸோடைய டெசிஷன் தான் அங்கே இருக்குது. ஏன்னா எந்த லெவலில் வந்து எல்கேஜி யூகேஜி போகக்கூடிய பசங்க எல்கேஜி யூகேஜி அப்படின்னு போட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொண்டு போவாங்க சில ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் எல்கேஜி சேர்க்க வரலீங்களா, யூகேஜி சேர்க்க வரலையா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வரீங்களா, அப்போனா 6 வயசாக இருக்கணுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் சேர்ந்து ஹை ஸ்கூல்லேருந்து எல்லா லெவல் ஸ்கூலும் வந்து ஒரே கேம்பஸில் இருக்குன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கும். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியாவது அதை போட்டிருப்பாங்க அந்த ஃபவுண்டேஷனு. அது அந்த காலத்துலேருந்தே அந்த ஒரு ஃபவுண்டேஷனில் வந்து இருந்திருக்கும். அந்த ஸ்கூலில் அந்த பழகியிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு அதெல்லாம் இருக்குது, அதனால அவங்க பார்க்குறாங்க. சில ஸ்கூல்ஸில் வந்து ப்ரீ ப்ரைமரி கிண்டர் கார்டன் வேறு அந்த அளவு தான் இருக்கும். அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து வேறு ஸ்கூல் வேணுன்னா வேறு ஸ்கூல்ஸ் மாற்றிப்பாங்க, இல்லை வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸ்னால் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஸ்கூல்ஸ் பார்க்க சொல்லுவாங்க. பேரண்ட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணி போகலாம். ஸ்கூல்ஸ்க்கு போகக்கூடிய பசங்க ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் கூட பசங்க ட்ராவல் ஆகாது. 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் எங்களோட வேனே போகிறதா இருந்தால் கூட ஸ்கூல் வேனு அது அளவுக்குள்ளே தான் நாங்கள் போய் பண்ணுவோம். 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகிறதா இருந்தால் அந்த காலேஜு அந்த மாதிரியாக இருக்க பசங்க போவாங்க. இல்லைனா வந்து இதோட வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பசங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும், ஸ்ட்ரெயினாக இருக்கும், இல்லைன்னா வளர்த்துக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸ்கூல்ஸில் முதல்ல அட்மிஷன் போடும் போதே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதனால் பேரண்ட்ஸே காட்டாமல் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து கார்டியன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனை வச்சு, கார்டியன்னா கேர்டேக்கர், அதாவது பேரண்ட்ஸ் வந்து வெளியில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, இல்லை வெளி மாநாட்டில் இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு மாகாணத்தில் இருக்கிறாங்க, என்ஆர்ஐ இந்தியாவிலே இல்லை அவங்க, ஆனால் இங்கே ஆலுமினியில் படித்த பசங்களுடைய பேரண்ட்டு அப்படின்ட்டு கார்டியன் அப்படின்ட்டு சில பேர் வந்து அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக இருந்தால் அட்மிஷனுக்கு உண்டான ஃபார்மு வெறும் இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் மீடியமுக்கு உண்டான ஃபார்மாக இருந்தால் அது வெறும் தமிழில் தான் இருக்கும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு எது ஆட்சி மொழியோ அதில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரீஜனல் லாங்குவேஜ் எது, அப்போது அந்த தமிழ் தான் முதல் உரிமையான ஒரு மொழியாக அவங்க பயிற்றுவிக்கிற மொழியும் தமிழ் வழி தான் கல்வி இருக்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க தமிழ் மீடியம் ஸ்கூலில் தமிழ்லேயே அச்சடிக்கப்பட்ட ஃபார்ம் இருக்கும், தமிழ்லேயே அவங்க எழுதுவாங்க. முதல் இது வந்து கல்விக்கு உண்டான உரிமையும் இது வந்து அந்த ஸ்கூல்ஸ் வந்து தமிழில் தான் இருக்கும் அப்படின்னா தமிழில் மட்டும்தான் அந்த ஃபார்மே கிடைக்கும், இங்கிலீஷ்லேயே கிடைக்காது, இங்கிலீஷ்லேயே இருக்காது.
அது வெறும்னு தமிழில் மட்டும்தான், தமிழ் வழி கல்வினா தமிழ் மட்டும்தான் இருக்கும். அதில் அந்த ஃபார்மில் வந்து இங்கிலீஷோ இல்லை ஹிந்தியோ குஜராத்தியோ மராத்தியோ ஒரியாவோ வேறு நீங்கள் நினச்சா ஃப்ரெஞ்சு ஜெர்மனு கொரியன்னு எதுவுமே வராது. அந்த தமிழ் வந்து நீங்களே ஒழுங்காக பேசுகிறீங்களான்னு உங்களை வந்து பேரண்ட்டை கூப்பிடுவாங்க. அதாவது அம்மா பெயர், பெயரச்சம் வினையச்சம் அதெல்லாம் இருக்காது. அதில் அம்மா பெயர் அப்படின்னு இருக்கா, அப்பா பெயர்னு இருக்கா, தகப்பன் அப்படின்னு கூட இருக்காது, தகப்பனார் அப்படின்னு தான் இருக்கும். தகப்பன் ஒன்று தானே, தகப்பனார் ஏன் போடுறீங்க? சில பேர் வந்து அதுக்கு ஒன்று பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. தகப்பன் கப்பன் அப்படின்ட்டு தா இல்லைன்னா கூட தகப்பன், தாயார் அப்படின்னு போடுவாங்க, இல்லைன்னா தாய் அப்படின்னு போடுவாங்க. அந்த தாவும் பிரியாது. அந்த தமிழுக்கு உண்டான ஒரு வைராகியம். தாவும் பிரியாது. துணைக்கால் போட்டிருக்கு பாருங்க. யார் அப்படின்னு கேட்டால் கூட அப்பாவுக்கு தான் இனிஷியல் எப்போவுமே கொடுக்குறீங்க, யாருன்னு கேட்டால் அந்த தாய்மொழி அது குழந்தை மறக்காது. கரெக்டாக அது வந்து யாருன்னு அம்மான்னு சொல்லும். இத்தனை டீச்சருங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாரையும் அம்மா அம்மாந்துங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவே மதிக்கிறது இல்லை இந்த பசங்க அப்படின்ட்டு, அது தனி ஒரு கதை. அதனால் அந்த தமிழ் வழி கல்விக்குள்ளே ஏன்னா கிழவின்னு தான் சொல்லுவாங்க. ஆயா, இவங்க யாருன்னா ஆயான்னுவாங்க, கிழவன்னுவாங்க, பெருசுன்னுவாங்க, இது இன்னும் மண்டையை போடலையா, அது இன்னும் தூக்கலையான்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய அது மாதிரியான ஒரு சில டிஃப்ரென்சஸ்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப செம்மொழி பேசக்கூடிய பேரண்டேஜில் இருக்கிறவங்க வந்து என்ன தரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூல்ஸில். அதுக்கப்புறம் ரொம்ப இதுவாக பேசக்கூடியவங்களுடைய இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரொம்ப பாகுபாடெல்லாம் இருக்காது. ஏன்னா ஸ்கூலில் யூனிஃபார்ம் போடுவாங்க பசங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் வந்து இங்கிலீஷில் ஃபாதர் மதர் அப்புறம் கார்டியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இவ்வளோதான். அதாவது பேரண்டேஜுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன்னு. அதுலேயும் வந்து அப்பா யார் அம்மா யாருங்கிறது இருக்குது. கார்டியன் அப்படின்னும் போது அவங்க எந்த வழியில் அவங்க ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்குது அந்த ஸ்கூலில் சைல்டுக்கு வந்து அட்மிஷன் போடக்கூடிய அந்த சைல்டு. அப்போ 1ஆவதுலேருந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 5.5 இயர்ஸோ இல்லை 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அந்த குழந்தை அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் படிக்கக்கூடிய லெவல் தான் அவங்களுடைய இது இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்களோ இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதே ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்கவுங்க அடுத்தடுத்து மேற்கொண்டு போகக்கூடிய ஒரு சில விஷயம். இப்போது ஸ்கூல் பசங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் இருக்குது. சப்ஜெக்ட்ஸ்க்கு உண்டான ஒரு சில பாட வகுப்புகள் இருக்குது. இப்போ 10th வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு சில என்னென்ன சப்ஜெக்ட்ஸோ அதெல்லாம் வருது. கூட வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சிலது வைப்பாங்க. கரிக்குலம் அப்படின்னும் போது டெக்ஸ்ட் புக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுங்கிறது அதுக்கப்புறம் அந்த கல்ச்சுரல்ஸு ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான ஒரு சில யோகா சில பேர் வச்சுருக்குறாங்க, கல்ச்சுரல்ஸு அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. கரிக்குலம் தான் வந்து முக்கியமான பேஸ், அடிப்படையான ஒரு விஷயம் கரிக்குலம் தான். ஓவராக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடியவங்களது வந்து கரிக்குலமில் டிஸ்டர்ப் ஆகுது, படிக்கும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ சொன்ன மாதிரி நிறைய வண்டி ஓட்டி பழகுனவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கோ இதுக்கும் இருக்காது. வரைதல்லாம் பாட்டு பாடுறதுல மியூசிக்லலாம் வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களுடைய புலமை வந்து டேலண்ட்டு நல்லா பண்ண முடியும். சில பேர் ஒரு இடத்துல சிந்தனைக்குள்ளே உட்படுத்தி அவங்களுடைய விஷயங்களில் இல்லை அவங்களுடைய விவரங்களில் இல்லை ரெஃபரன்சஸ் எடுக்கிறதுல நோட்ஸ் எழுதுறதுல நோட்ஸ் மற்றவங்களோட கரெக்டாக எழுதி பிழை இல்லாமல் கொடுக்கக்கூடியதில் பகிரணுமா வேண்டாமா யார்கிட்ட என்ன எவ்வளோ அளவு பகிர வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் அந்தந்த ஒரு சில விஷயங்களை வச்சு தான் வந்து அந்த டெவலப்பே ஆகும். ஐக்யூங்கிற லெவல் இன்டெலிஜென்ஸு இதில் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம டிவைஸில் நம்ம உடன்பட்டு நம்ம பேசியிருந்தா கூட யாருமே வந்து கார்டியனில் பயாலஜிக்கல் கார்டியன் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் கார்டியன் அப்படின்ட்டு 2 வகை வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. கார்டியனுங்கிறது ஒருத்தர் தான், ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்குது அப்படிங்கிற ஹியூமனுக்கு உண்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா இது ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க ஆகக்கூடிய ஒரு தன்மை எப்படியா இருக்கும், ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுடைய இந்த மாதிரியான படிப்பு சிந்தனைகள்லையோ இல்லை திறமைகள்லையோ திறன்பட அவங்க வந்து வளரக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லையோ செயலாக்கக்கூடிய சில விஷயங்கள்லையோ
திறன் இருக்கக்கூடியது அது ரிசோர்ஸ்ஃபுல்லு அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் சொல்கிறோம். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம், ஸ்கூல்ஸில் யூனிஃபார்ம் இருக்குது, தமிழ் மீடியம்ங்கிறது வேறு இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது வேறு இருக்குது. அந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ஆர்ட்ஸுக்குன்னு ஒரு தனியாக இருக்குது, சயின்ஸுக்குன்னு ஒன்று தனியாக இருக்குது, காமர்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய டிசிப்ளின் தனியாக இருக்குது. அதாவது டீச்சர்ஸ்க்கு, அதாவது அவங்க பிஎடெல்லாம் முடிங்க, எம்எட்லாம் முடிங்க, அப்புறம் ஏதோ ஒரு சில பிடி ஏதோ ஒரு வேலை அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அதுக்கான ஒரு சில அந்த மாதிரியான இதெல்லாம் கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் ஒர்க் ஷாப்லாம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க. பட் டிஸ்பைட் தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஆனால் ஸ்டாஃபு அந்த ஃபவுண்டேஷனில் அந்த ஸ்கூலில் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு ஒரு கோட்டாவது இருக்கணும். அதாவது அவங்க எந்த டிசிப்ளினை சார்ந்தவங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு உண்டான அடையாளம். சில பேர் நிறைய பேர் டேக் போடுங்க, ஐடி கார்டில் வந்து போடக்கூடிய டேகே வந்து தெரியும் அப்படின்னு சில ஸ்கூல்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வச்சுருக்கக்கூடிய என்ன இது வைக்கிறாங்க, ஆனால் அந்த கோட்டே போடணும். ஏன்னா நிறைய பசங்களில் வந்து சில டிஸ்டர்ப் ஆன ஒரு விஷயம்னா யார் யாரோ அம்மான்னு வராங்க, யார் யாரோ அப்பான்னு வராங்க. அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கக்கூடிய சில நேரங்கள்லாம் வந்து யார் எதை சொன்னாலும் டீச்சராக வந்தவங்களுக்கு உடனே மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பசங்களை வச்சுக்கிட்டு அவங்க டீச்சர்ஸ் என்னென்னலாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. பசங்க வந்து ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டு தொடர்ச்சியாக காலையிலேருந்து அதுக்கு வேறு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, இல்லை ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அந்த பசங்களுடைய வந்து ரொம்ப அழற்சி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க ஊழலுக்கு அப்புறம் அந்த ஊழலில் அவங்களுடைய பயனுக்கு உண்டான அத்தனை சிரத்தையும் அந்த பசங்களோட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஏற்கனவே இந்த பெற்றோர்களுக்கு உண்டான சில பிரியைகளாக இருக்கும். அந்த பிரியைகளெல்லாம் வந்து ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு உண்டானது வந்து அந்த குழந்தைங்க மேலே ஒரு சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த கிரியைகளுக்காக அவங்களுக்கு உண்டான தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வேறு சில விஷயங்களெல்லாம் வந்து புலமையை வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அலைகள். இப்போது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டு அத்தனை யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருந்தா கூட சில விஷயம் இருக்குது. அப்போ யூனிஃபார்மாக போட்டு வர பசங்களுக்கு இந்த புலமைகள் வந்து சில நேரங்களில் சில இதோட பகிர்ந்துக்குவாங்க, சில பேரோட பகிர்ந்துக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செயல்திறனுக்கு உண்டான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து டீச்சர்ஸ்க்கு நம்ம அந்த கோட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸை சம்மந்தமாக வந்து அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லைன்னா ஆர்ட்ஸு சம்மந்தமாக சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லைன்னா அதில் வந்து காமர்ஸ் சம்மந்தமாக சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி எதுன்னா செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் உண்டாக்கணும், பசங்களை வந்து எப்படியாவது வந்து பப்ளிசைஸ் பண்ணி ரொம்ப பெரிய ஸ்கூலுக்கு வந்து நிறைய மெடலு கப்பு இது அப்புறம் அந்த பிரின்சிபலுக்கு வந்து வேறு ஒரு பெரிய ஒரு இது வந்துடும். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் வேறு ஏற்கனவே அவங்க ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெருமையெல்லாம் வரும். அந்த பெருமையெல்லாம் வர அளவுக்கு எந்த நேரமும் இகழ்வும் வரும். ஏன்னா காம்படிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்கல்ல. நம்மளுக்கு வந்து ஸ்கூலு அப்படின்னா கூட படிப்பு வித்தல்னு சொல்லி வந்தால் கூட அந்த போஸ் பண்ணி அது ஒரு ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயங்களை வந்து பண்ணும் போது அதுக்கு உண்டான மட்டுப்படுத்துறதுக்கு சில பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதாவது நல்ல இணக்கம் இல்லாதவங்க, நல்ல ஒரு அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காம போயிருக்கோம், இல்லைன்னா அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட சில ஆசிரியர்களாக இருப்பாங்க, இல்லைனா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நீ போயிடுங்க அப்படின்னு டிசி கொடுத்து அனுப்பிச்சி விட்ட பசங்களுக்கு உண்டான பேரண்ட்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு சில சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி. அதனால அந்த பசங்களுக்கு இவங்க தான் டீச்சர்ஸு, இவங்க தான் பேரண்ட்டு, இவங்க தான் கார்டியனு, இவங்களை தாண்டி வேறு யாருமே அவங்களுடைய க்ரோத் ஸ்டேஜில் வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு விவரம் வந்து தெளிவானதாக இருக்கணும். இவங்களும் அம்மா மாதிரி தான், அப்பா மாதிரி தான், அவங்களும் தாத்தா பாட்டி மாதிரி தான், அவங்க கூட மாமா மாமி மாதிரி தான்ட்டு சம்மந்தப்படாதவங்கள அவங்களோட அறிமுகப்படுத்தி வைக்கிறதோ, அவங்களுக்கு வந்து வெளில கூட்டிகிட்டு போய் தெரிஞ்சவங்க தான் கூப்பிட்டு போயிடுவாங்க, தெரிஞ்சவங்க தான் அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். சில ஒரு வார்த்தைக்கு வந்து செப்டிக் டேங்க்கு
அப்படின்னு சொல்லுவாங்க, சூவேஜ் வாட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே இதுதான், கழிவு நீர். அதாவது குடிநீருக்கும் கழிவு நீருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. கழிவு நீர்னால் நம்ம குடிச்சிட்டு இப்படி ஊற்றுறது கழிவு நீர் இல்லை. நம்மளுக்கு வெளியேற்றக்கூடிய சில இதுதான் வந்து கழிவு நீர்னு சொல்கிறோம். வெளியேற்றுறதுன்னா அப்போ என்னங்க, வெளியிலலாம் சுவேஜ் தண்ணியெல்லாம் அப்படியே லீக் ஆகி ஓடினே இருக்குது பாருங்கள் ரோட்டில் அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உடனே ஃபோன் பண்ணுவாங்க, கார்ப்பரேஷன்லேருந்து வந்து ஆளுங்க வந்து செக் பண்ணுவாங்க. எந்த வீட்டிலேருந்து தண்ணி இப்படி வெளியில் வடிகாலில் இப்படி வெளில ஓடிட்டுருக்குதுன்னு. வடிகால் அங்கே ஃபுல்லாக இது பாத்தி கட்டி நிலப்பரப்பு போட்டு அங்கே இதுவாக வச்சுருக்குறாங்க, விளைச்சல் நிலத்தமாக வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரியான இடம் இல்லையே. கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து வரவங்கள்ட்ட பார்த்தா அங்கே ஓப்பன் கூவம் ஓடிட்டுருக்குது. நிறைய பேர் வந்து இன்ஸ்பெக்டரு கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருக்குறோம் அப்படின்ட்டு வீடு வீடாக வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. அதாவது மண் இருக்கக்கூடிய இடங்களில் மண்ணை வந்து அந்த நீர் இதை வந்து உள்ளே இழுத்துக்கும். சில பேர் வந்து அந்த இதெல்லாமே அந்த அந்த வீட்டோடைய கழிவு நீர் எல்லாமே அதில் இது பண்ணுவாங்க. இன்றைக்கி கூட ஒரு விஷயம், அந்த அக்ரிமெண்ட் போட்டவர் அதில் தண்ணி இருக்குது, குடி தண்ணி இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. இன்றைக்கி வேறு ஒரு அந்த மருந்து ஊற்றுறதுக்காக வந்தவர்னால தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு செப்டிக் டேங்க்குன்னு. ஏன்னா கதவை திறந்து கேட்டு வெளில போய் வரும்போது நம்மளுக்கு அந்த சிந்தனை அதிலே அந்த கழிவு நீருக்கு உண்டான ஒரு சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா குடிநீரை பற்றி யோசிக்க மாட்டோமோன்னு வீட்டில் வந்து அக்ரிமெண்ட் போட்டவங்களுக்கே வந்து ஒரு குழப்பம் போல் இருக்குது. இதை வந்திருக்காங்க யாருன்னு பாருங்கள், அது தண்ணி வந்து அது நல்ல தண்ணி, அது கார் கூட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களே, இந்த இடத்துல செப்டிக் டேங்க் அதுன்னு பாருங்கள் அப்படின்னா அவர் வந்து வரமாட்டார். ஏன்னா அங்கேயே இருக்கிறவங்க அக்ரிமெண்ட் போட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்கே வந்து அடுத்த இதில் வந்து என்ன பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பயம் இருக்கும். ஏன்னா இந்த கார்டியன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து யூஸ்வலாக இந்த ஸ்கூல்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமா ஸ்கூல்ஸ் முடித்து வெளியில் போகிற பசங்க, அந்த இல்லைனா 10th முடித்து குரூப் சில குரூப் ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கணுமா, சயின்ஸ் குரூப் எடுக்கணுமா, இல்லை காமர்ஸ் குரூப் எடுக்கணுமான்ட்டு சில அப்போ தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சில பேருடைய 12th ஸ்டாண்டர்ட் முடித்து வெளியில் போகிற பசங்கள்ல வந்து எந்த காலேஜில் கிடைக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போகிறாங்களா, இல்லை மெடிக்கல் காலேஜில் போகிறாங்களா, இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் போகிறாங்களா, இல்லை லா காலேஜில் போகிறாங்களான்னு அதுக்கு ஒரு வகை இருக்குது இல்லையா. அந்த இதுக்காக முன்னாடியே வந்து சில பேர் ஸ்திரமாக உட்காந்துருப்பாங்க. அதாவது இந்த கேட்டு, டிஆர்இ, ஜேஆர்இ, டோஃபெல் இது எல்லாமே முடிச்சிருந்தா தான் சில இடங்களில் வந்து அட்மிஷனே கிடைக்கும், அப்ளிகேஷனை போட முடியும். அதுக்கான சில இன்ஃப்ளூயன்ஸ் ஆள் அங்கெல்லாம் இருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் வந்து அவங்க வந்து மார்க்கு, சப்ஜெக்ட்டுக்கு உண்டானது தான் அவங்க படிச்சிருக்காங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸராக இருந்தாலும், அவங்க அப்பா அம்மாவோ இல்லைன்னா அவங்க கார்டியன்னா வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய சாய்ஸ் தான் காலேஜ் லெவலில். ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் தான் வந்து அவங்க அந்த யூனிஃபார்மு, அவங்களுடைய அந்த பயாலஜிக்கலான பேரண்டேஜ் இல்லைன்னா கார்டியன் எதை ஸ்பெஷலைஸ் ஆகிறாங்க, இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிற இது வச்சு அவங்க இருக்கிறாங்க. காலேஜ் லெவலில் போனால் இவங்களோட யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க 17+ தான் வருவாங்க. 17.5 அண்ட் அபவ் இயர்ஸில் இருக்கிறவங்க தான் வந்து காலேஜில் யூஜி லெவலில் வர முடியும். ஸ்கூல் பசங்களில் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து காலேஜ் லெவலில் வர முடியாது. இந்த ஓட்டர்ஸை காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம், இப்போ வந்து டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்னு சில இது வச்சுருப்பாங்க, அதில் வந்து யூனிஃபார்ம் வச்சுருக்குறாங்க. அது 1 year 2 years அந்த மாதிரி சில மந்த்ஸ்க்கு உண்டான சில கோர்ஸாக இருக்கும். இல்லைன்னா 3 வருஷமாக அதோட டெக்னிக்கல் அப்படின்ட்டு அந்த ஒரு யூனிஃபார்ம் ஒன்று வச்சுருப்பாங்க, டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்தே முடிச்சு வந்திருப்பாங்க. அதை வந்து யூஸ்வலாக 10th முடித்த உடனே போகிற சில பசங்க இருப்பாங்க, இல்லை 11th முடிச்சு போகிற பசங்க இருப்பாங்க, இல்லை 12th போய் அந்த இது சேர்கிறவங்களா இருப்பாங்க. அது ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன்னு ஸ்கில்க்கு உண்டான இது மட்டுமே இருக்கும். படிப்பில் வந்து அதிகமாக படிக்க வேண்டியது இருக்காது, எழுத வேண்டியது இருக்காது, சப்மிட் பண்ண வேண்டியது. ஏதோ சில ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி,
அப்புறம் இந்த மெக்கானிக்கலுக்கு உண்டான சில வேலைங்க, இல்லைன்னா வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுயதொழில் வேலைவாய்ப்புக்கு உண்டான சில விஷயங்களை மட்டுமே தான் அங்கே வந்து பண்ணுவாங்க. அதில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு எந்த மாதிரியான இடங்களில் போய் வேலை செய்யணுமோ அந்த மாதிரியான ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸில் அவங்க வேலை பார்ப்பாங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகையில் வந்து திரும்பவும் அந்த படிப்பு சார்ந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கை எழுதக்கூடிய ஒரு அறிவுத்திறனும், இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் புக்லேருந்து படித்து தனக்கு வேண்டிய அந்த டாப்பிக்கில் என்னத்தை ஒரு அவங்களும் சிலபஸ் வச்சுருக்குறாங்க, அவங்களும் வந்து எந்த கோர்ஸ்குள்ளே போகிறாங்களோ, ஆர்ட்ஸுன்னு தனியாக போவாங்க, சயின்ஸுன்னு தனியாக போவாங்க, காமர்ஸுன்னு தனியாக போவாங்க. அந்த குரூப்பில் இருக்கிறவங்கள்த மட்டும்தான் அந்தந்த குரூப்பில் இருக்கிறவங்கள்த எடுத்துக்குவாங்க. தமிழ் இங்கிலீஷுன்னு போகும்போது மட்டும்தான் இதில் வந்து தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறாங்க, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறாங்கங்கிறத பார்த்து அதுக்கு உண்டான முதன்மையானதா இல்லையா, இல்லை தமிழ் வழி கல்வியிலே படித்த பசங்களாக இருந்து அவங்களுக்கு தமிழ் தான் வேணும்னு கேட்டு வந்தாங்கன்னா வெறும் தமிழ் மட்டுமே கொடுப்பாங்க. இல்லைனா இங்கிலீஷ் மீடியமில் மட்டுமே படித்து வந்து இங்கிலீஷ் மட்டுமே தான் வேணும் எங்களுக்கு அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிறத கொடுப்பாங்க. அப்போ பிஏ இங்கிலீஷு இல்லை பிஏ தமிழ்னு வரும். இதில் வந்து வேறு சில சயின்ஸுக்குன்னு போகும்போது கெமிஸ்ட்ரியோ, ஏன்னா எல்லாமே அட்வான்ஸ்டுன்னு போகிறாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே சில விஷயங்களை வந்து அடுத்த என்னவோ ஸ்கூலில் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கானது கிடையாது. ஸ்கூல்லலாம் என்ன தப்பு பண்ணியிருப்பாங்களோ பாஸ் ஆனவங்க மட்டும்தான் இங்கே காலேஜ்குள்ளே வருவாங்க. காலேஜ்குள்ளே எல்லாம் என்ன ஸ்கூல்லலாம் முடித்து அதுக்கப்புறமா அட்மிஷன் போட வரவங்க தான் வந்து காலேஜ்குள்ளே வருவாங்க. அதில் நிறைய வந்து ஃபஸ்ட்டு டைம் லேர்னர்ஸ். அவங்க ஸ்கூலில் எல்லா பசங்களோடையும் படித்து தானே வராங்க, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து தானே வராங்க. அப்போவும் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரண்டேஜில் யாருமே படிக்காதவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய சேர்ந்துருக்குறாங்கல்ல கூட இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கக்கூடியவங்க வந்து அதிகமாக படிப்பை சார்ந்த ஒரு விஷயங்களில் இல்லை, அவங்க சுயதொழிலில் இருப்பாங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா அவங்க வந்து வேறு ஒரு திறமில் அவங்களுடைய ஸ்கில்லை வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பையனுக்கு படித்து சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சில பசங்க வந்து அதை சூஸ் பண்ணி வராங்க. அகாடமிக்ஸ்ன்னு சொல்லி அதை சூஸ் பண்ணி வராங்க. அப்போது ஆர்ட்ஸுக்கு தனியாக இருக்குது, சயின்ஸுக்குன்னு தனியாக இருக்குது, காமர்ஸுக்குன்னு தனியாக இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்குள்ளே இல்லை வரவங்க. இன்ஜினியரிங்க்குன்னு போகிறவங்களுக்கு அட்மிஷன் தனியாக நடக்கும். இன்ஜினியரிங் காலேஜில் தான் அவங்க இன்ஜினியரிங் படிப்பாங்க. மெடிக்கலுக்குன்னு போகிற பசங்க அங்கே இருக்கிறத படித்து அங்கே என்ன என்ட்ரன்ஸில் அவங்க அங்கே என்ன தரக்கட்டுப்பாடு வைக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க மெடிக்கலுக்கே போவாங்க. இன்ஜினியரிங்க்குன்னு போகிற பசங்களுக்கு என்ன தரக்கட்டுப்பாடு வைக்கிறாங்களோ அதை முடித்த பிறகு தான் அவங்க அதுக்குள்ளேயே போவாங்க. இதெல்லாம் இந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணால் தான் அதுக்குள்ளேயே போக முடியும். லாக்குன்னு வைக்கிறாங்கன்னா அந்த லாக்கு உண்டான எக்ஸாம் என்னவோ அதுக்குண்டான அந்த தரக்கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க அதை கிளியர் பண்ணாங்கன்னா அது போவாங்க. நேர்முக தேர்வாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு நாள் எழுதுறதுக்காக கால் லெட்டர் கூப்பிடுவாங்க அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு. அந்த பசங்களில் யாருக்கு வந்து சில பேருக்கு வேண்டாம், இதை விட இன்னும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும்னா கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை யோசித்து வந்திருப்பாங்க. அப்போ அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இது இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ்குள்ளே போகிறவங்களுக்கு என்ன மாதிரியானது நீங்கள் வந்து செய்யலாம், இதுக்கு உண்டானது இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனலுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அவங்களுக்கு உண்டான அட்மிஷன்ஸே நடக்கும். அவங்களுக்கு அதில் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த பசங்க ஃபீஸ் எல்லாம் கட்டினதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கு ஒரு மாதமோ இல்லை ஒரு வாரமோ கழித்து இல்லை 2 மாதமோ அது பிடிக்கலை, அங்கே இருக்கக்கூடிய சில விவரங்களோ புரியல, இல்லை அவங்க கேட்ட ஒரு இதுதான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க அதுக்குள்ளேயே அந்த காலேஜுக்குள்ளேயே அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே அவங்களால மாற முடியுதா வேறு பிரிவுக்கு அப்படிங்கிறத அவங்க அந்த நேரங்களில் தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அட்மிஷன் போகிறதே வந்து ஒரு 2 மாதத்துக்கு போகும். அந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட்டே இந்த பயிற்சி, இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சிலாம் பார்க்கறது கிடையாது. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அட்மிஷனுக்கு போட்ட சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள அதில் வேக்கன்சி இருக்குது, நீங்கள் இந்த இதில் சேர்றதா இருந்தால் அங்கே அட்மிஷன் போட முடியுமான்னா அங்கே வந்து இல்லை இது பண்ண முடியாதுன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்கன்னா
அவங்களால ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட போக முடியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த கவுன்சிலிங்லேயே அது எல்லாமே கிளியர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பசங்க அதில் படிக்க வராங்க. அதுக்கப்புறம் தான் அந்த என்ரோல்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் போட்டு நீங்கள் 3 வருஷம் படிக்கிறீங்களோ, 1 வருஷம் படிக்கிறீங்களோ, 4 வருஷம் படிக்கிறீங்களோ, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, என்ன அப்ளை பண்ணது ஒன்றா இருக்கலாம், உங்களுக்கு சீட்டு கிடச்சது ஒரு இடத்துல வந்து சீட்டு கிடச்சிருக்கும். அது டிக்கெட் போட்டு இல்லை துண்டு போட்டு கர்ச்சீஃப் போட்டு பிடிக்கிற சீட்டு கிடையாதுல்ல. அந்த இடங்களில் வந்து எந்த இடத்துல இவ்வளோ தான் அனுமதி கொண்டு அந்த பசங்களை அந்த கிளாஸ் ரூமில் அவ்வளோதான் உட்கார வைக்க முடியும், அந்த அளவுக்கு தான் டீச்சர்ஸோட அங்கே இருக்க எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, அந்த ஸ்டாஃபால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்களால அங்கே வழிவகை செய்ய முடியுமோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க அங்கே அட்மிஷனே எடுப்பாங்க. அதை தாண்டி வந்து அவ்வளோ பேருக்கும் அங்கே அட்மிஷன் கொடுக்கணும், அவங்க வந்து சும்மா வந்துட்டு போவாங்க, இவங்க என்னத்துக்கு இவங்க தான் சம்பளம் வாங்குறாங்களே, அவங்களுக்கு பேர் தான் அந்த பட்டியலில் இருக்கே, பெயர் பட்டியலில் அவங்க வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்ட்டுலாம் காலேஜ் லெவல்லையே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஏன்னா காலேஜ்குள்ளே வந்து அந்த அந்த இடத்த சார்ந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே படித்து வந்த பசங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சில இது வந்தது. ஆனால் இல்லை அங்கே தான் ஏற்கனவே படிச்சிருக்கிறாங்களே, அந்த இடம் பற்றி அவங்களுக்கு தெரியாதா, அவங்க தான் 18 19 வயசுக்கு மேலே போகிறாங்களே, அவங்க ஊருக்கு போகிறாங்களா, இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போகிறாங்களா, இல்லை வேறு ஏதோ வெளிநாட்டுக்கு போகிறாங்களான்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான இது இருக்குது. நம்ம யாரையும் வந்து வரிஞ்சு கூப்பிட்டு சீட்டெல்லாம் இடம்லாம் வந்து நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றது கிடையாது. யாருக்கெல்லாம் அவங்க அப்ளை பண்ணுவாங்களோ அங்கே அப்ளை பண்ணுவாங்க, கிடச்சிதுன்னா வருவாங்க, இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் கழித்து வந்து கேட்பாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்காக டேட் நாங்கள் அனுப்பிச்சிருந்தாங்களே, உங்களுக்கான விவரங்கள் வந்து உங்களுக்காக அனுப்பிச்சிருந்தாங்களே, அந்த டேட் நாங்கள் தவற விட்டோம், அந்த டேட்டில் எங்களுக்கு வர முடியல, எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தகவல் வந்தது, எங்களுக்கு தெரியல அப்படின்னெல்லாம் சில பேர் வந்து நிற்பாங்க. அங்கே வரும்போது அந்த அட்மிஷன் டைமில் யாருக்கு வந்து அங்கே அட்மிஷன் போட முடிஞ்சுது, எவ்வளோ வேக்கன்சியில் இருக்குது, அதில் இருந்தால் தான் வந்து அதில் இடம் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்னு. சில பேர் சொன்னாங்க அந்த ஸ்கூலில் அங்கே பக்கத்துலேயே இருக்குது, ஒரு அட்மிஷன் கேட்டோம் நீங்கள் வந்து கொடுக்கல. நாங்கள் வந்து அதை முடிவு பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அந்த பட்டியல் ஏற்கனவே வந்துடுது. அந்த பட்டியலில் அப்ளிகேஷன் இவ்வளோ அப்ளிகேஷன் தான் வந்திருக்குன்னு ஆரம்பித்த டேட்லேருந்து எண்ட் டேட் வரைக்கும் அதுக்குள்ளே முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷஃபில் பண்ணி ஒரு செலெக்ஷனுக்கான அந்த தரவரிசையை போடுறாங்க. அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியிலேருந்து கூப்பிடுறாங்க. அந்த வருவாங்களோ வரமாட்டாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அப்போ எந்த டேட்டில் கவுன்சிலிங்க்கு வைக்கிறாங்களோ அந்த டேட்டுக்கு வரலன்னா அந்த டேட்டில் அந்த இது ஓப்பனாக இருக்கும், இல்லைன்னா அடுத்த நபர் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கானது வந்துடும். சரி, இந்த மாதிரி நம்ம தன்னிச்சையாக கொடுக்கக்கூடிய ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு இது கிடையாது. அப்போது தரவரிசையில் திறம்பட அங்கே வந்து பட்டியலில் போட்டிருக்குறாங்க, அந்த பட்டியல் வரிசையில் அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கு இல்லை வரல அப்படின்னும் போது அவங்க தான் அதை போய் பார்க்கணும். நேரப்படியாக போய் அந்த இடத்துல பார்த்து அவங்க இருக்கிற இடங்கள்லேருந்து அவங்களால வந்து போக முடியுமா, இல்லை அங்கேயே வந்து தங்கிறதுக்கான ஏதாவது ஹாஸ்டலுக்கு உண்டான வழி இருக்கா, இல்லைன்னா அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துலையே கல்லூரிகள் எல்லாம் இருக்குது, அந்த இடங்கள்லேயே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும், இல்லை அதுக்கு பக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்கும், அங்கேயே வந்து அவங்களோட விஷயங்களை செய்யலாம் அப்படின்ட்டு கவுன்சிலிங்கில் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த உண்டான அந்த டைம் ஆஃப் இந்த இது நடக்கும்ல, இதில் எத்தனை பேர் இடப்பெயர்ச்சி ஆகி அவங்க வேறு ஒரு ஸ்டேட் போகிறாங்க, வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம். இந்த படிப்பு சார்ந்த ஒரு சில விஷயங்களில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான டிஃப்ரென்ஸ். இதில் வந்து கிடைக்கலன்னா ரொம்ப நல்லதுன்னு நினச்சி திருப்தியோடு போகணும். ஏன்னா அதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு வேறு ஒரு இடங்கள்ல இருக்கும். இதில் வெயிட் பண்ணும், கிடைக்கல. சில பசங்கள்லாம் வந்து காலில் விழுந்து அழுவாங்க. சில பையன்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அந்த பசங்க வந்து இது இல்லை அது இல்லைன்னு, அதாவது உங்களுக்கு என்னென்ன தேவையானது அந்த கவுன்சிலிங்க்கு வரணும் அப்படிங்கிறது, அந்த கவுன்சிலிங்க்கு உண்டான எதையெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அங்கே வந்துட்டு இது இல்லைன்னா அதுக்கான டைம் கொடுப்பாங்களா, இவ்வளோ நாள் நாங்கள் இதுலக்காக வெயிட்டில் போட்டு வச்சுருப்போம், வெயிட்டிங் லிஸ்ட்டில், அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்காது. ஏன்னா டிசியை வந்து ஸ்கூல்லையே ஹோல்ட் பண்ணி வைப்பாங்களாம். ரிசல்ட் வந்துருச்சு, அவங்களுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்துடுது, அதுக்கப்புறமா பாஸாக ஃபெயிலாங்கிறது தெரியும், அப்போ டிசியை ரீட்டைன் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன?
அவங்க வந்து அந்த டிசி இல்லாமல் இந்த காலேஜுக்கு வரவே முடியாது. அந்த ஸ்கூலுக்கும் நல்லா தெரியும் அவங்க அங்கே படிப்பு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஒரு காலேஜுக்குள்ளேயே வராங்கன்ட்டு. அப்போ இந்த பசங்க பாஸ் ஆன பசங்களுக்கு, இந்த பசங்க வந்து மார்க்கெல்லாம் வாங்கி மார்க் லிஸ்டெல்லாம் கூட வந்து பப்ளிஷ் ஆன பசங்களுக்கு டிசி கொடுக்காம ரீட்டைன் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில ஸ்கூல்ஸில் வந்து டிசி அங்கேயே இருக்கட்டும், ஏன்னா திரும்ப திரும்ப வந்து இந்த ஸ்கூல் தானான்னு பார்க்குறாங்க. திடீர்னு ஸ்கூலே காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? டேட்டாலாம் அவங்களுக்கு வந்து அப்பப்போ மாறிடுறாங்களோ என்னமோ தெரில. அங்கே இருக்கக்கூடிய சில சூழல் வந்து சரியாக இல்லாததுனால இந்த பசங்களோடதெல்லாம் வந்து டிசி கொடுக்காம அப்படியே அங்கேயே வைக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த இஎம்ஐஎஸும் யூஎம்ஐஎஸ்க்கும் அந்த போர்ட்டல் ஒன்று வந்தது. இந்த டேட்டா உங்களதில் தான் இருக்குல்ல, உங்களோட ஸ்கூலே இல்லாத இடங்கள்ல உங்களுக்கு எப்படி அங்கே ஸ்கூல் நடத்த முடியும்? அந்த பசங்க முடிச்சு போனவங்களுக்கு முடிச்சு போயாச்சுன்னா அது கொடுத்துடணும். அவங்களுக்கு அந்த இதோட திரும்ப வந்து அங்கே படிக்க போகிறது இல்லைல்ல. அவன் இங்கேருந்து ஒரு சயின்ஸ் பேப்பர் படித்தா அவன் வந்து ஸ்கூலில் வந்து இன்னொரு எக்ஸாமோ இல்லைனா உங்களுக்காக வந்து சொல்லிக் கொடுக்குறதோ பண்ண போகிறான். இல்லை அந்த ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்லை அந்த ஸ்கூல் பசங்களுக்கு உண்டான சில விவரங்கள் வந்து அப்போ தான் அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும், திரும்பி வரணுன்ட்டு. இல்லைனா அந்த பசங்க வந்து திரும்பியே பார்க்காம போயிடுது அப்படின்னு எல்லாம் சில ஸ்டாஃபே வந்து தடையாக இருப்பாங்க. அதாவது ஸ்கூலில் வந்து முடிச்சாச்சுன்னா அது முடிச்சாச்சு. அப்போ டிசி வந்து ஒரு நபருக்கோ 2 நபருக்கோ நீங்கள் ரீட்டைன் பண்ணி வைக்கக்கூடாது. அப்போ அந்த ஸ்கூலில் இருக்க மொத்த பசங்களுக்குமே டிசி நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பாருங்கப்பா, அதோ டிசி இங்கே இதில் தான் இருக்குது, நாங்கள் வச்சுருக்கோம் பாரு, இதுலேருந்து ஒரு பிரதி வந்து உங்களுக்கு நாங்கள் அப்படியே கிழிச்சு ஏதோ கொடுத்துருக்கோம் பாரு அப்படின்னு அவங்களுக்கு உண்டான காப்பியை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். அதில் தான் நீங்கள் உங்களோட ரெக்கார்டில் ஒன்று லெட்ஜர் வச்சுருப்பீங்க, உங்களோட சிஸ்டமில் ஒன்று வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் சில ஸ்டாஃபே வந்து அவங்களுடைய அவங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளை வந்து இந்த பசங்களை வச்சு தீர்க்கணும். இல்லைனா இந்த பசங்க மேலே பிரச்சனை போட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த பசங்க எங்கேயாவது போய் எதையாவது தீர்த்துன்னு வரது போகுது அப்படின்ட்டு அப்படியே இதை பண்ணுவாங்க. அதனால் ஸ்கூல்ஸ்க்கு உண்டான விஷயங்கள் வேறு, காலேஜுக்கு உண்டான விஷயங்கள் வேறு. காலேஜ்லேயே வந்தால் கூட காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்கே வந்து கோட் போடணுங்கிறது நாங்கள் நிறைய தடவை சொன்னோம். ஆர்ட்ஸ்க்குன்னு இருக்கிற இது ஃபேக்கல்ட்டி தனி, சயின்ஸ்க்குன்னு இருக்க ஃபேக்கல்ட்டி தனி, காமர்ஸ்க்குன்னு இருக்க ஃபேக்கல்ட்டி தனி. ஏன்னா இவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய பேர் இடமாற்றம் பண்ணி போகிறாங்க, பணி மாற்றம் வந்து கேட்டு போகிறாங்க. அப்போ இவங்க வந்து அந்த காலேஜ்லேயோ இல்லை அந்த துறையிலையோ இருக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேயே இருந்தால் கூட, கவர்மெண்ட்டுக்குன்னே இருந்தால் கூட அந்த ஒரு கோட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆர்ட்ஸுக்குன்னு இருக்க கோட் இதுதான், சயின்ஸுக்குன்னு இருக்க ஓவர் கோட் தானே போடுறோம். அந்த மேலே ஏன்னா நிறைய ஸ்மார்ட் போர்ட்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறோம், லேப்டாப்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறோம். யார்கிட்டையுமே ஃபோன் இல்லாமல் அவங்க வந்து வர்றது கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் போது சாதாரண நபர்கள் வெளியில் எவ்வளோ பேர் போகிறாங்க, ரோட்டில் எவ்வளோ பேர் வராங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு கல்வியில் இருந்து ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களோ ஃபேக்கல்ட்டினா அதுக்குண்டான அந்த டிசிப்ளினுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து அடிப்படையாக தேவை. ஏன்னா காலேஜ் லெவல்லே வந்து அந்த டைமை ஃபாலோ பண்ணுறது, அந்த நேரத்துக்குள்ளே உள்ளே வந்து அந்த நேரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அவங்களே நினச்சா கூட உள்ளே வர முடியாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. எல்லா நேரமும் கேட்டை திறந்து உள்ளே வான்னு அனுப்ப மாட்டாங்க. காலேஜாகவே இருந்தால் கூட நிறைய காலேஜஸில் அவங்க பஸ்ஸஸ் போகுமோ, இல்லைன்னா அவங்க பஸ்ஸு ட்ரெயினை பிடிச்சி வருவாங்களோ, இல்லை அவங்க பைக் காரில் வருவாங்களோ. சில இடங்களில் காலேஜஸில் ஸ்ட்ரிக்டாக பஸ்ஸு தான் இருக்குல்ல, காலேஜ் பஸ்ஸு தான் இருக்குல்ல, உங்களுடைய வெஹிக்கிள் எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க, ஒன்லி ஸ்டாஃப் வெஹிக்கிள்ஸ் தான் அலௌடு கேம்பஸ்குள்ளேன்னு வெஹிக்கிள்ஸே அலோவ் பண்ண மாட்டாங்க. காலேஜ் லெவல்லையே அந்த இன்ஜினியரிங்காக இருந்தாலும் இல்லை வேறு எந்த லெவலில் இருந்தாலும். அப்போ அவங்க வந்து எந்த சாதாரண பஸ்ஸு பிடிக்கிறாங்களோ, இல்லைன்னா சாதாரணமாக அந்த ட்ரெயினை பிடிச்சி வருவாங்களோ, இல்லைனா காலேஜில் கொடுக்கக்கூடிய பஸ்ஸில் வருவாங்களோ, அந்த லெவலில் தான் அவங்களே இருக்கிறாங்க. எல்லா நேரமும் வாங்க போங்கன்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த கேட்டில் இருக்கிறதே கிடையாது. சில கவர்மெண்ட் காலேஜஸில் தான் வந்து பசங்க வந்தால் போதும்னு பாருங்கள், ஏன்னா அவங்களே எவ்வளோ கஷ்டத்தில் வராங்க. அதனால் அந்த பசங்களோடைய சில காலேஜில் பசங்க வந்து வெளியிலலாம் எவ்வளோ பக்காக இருக்காங்களோ, அங்கே வந்து இந்த மாதிரி பக்கத்துலேயே சவுண்டெல்லாம் கேட்கும், நிறைய பாட்டு பாடுவாங்க, திடீர்னு வந்து சவங்கூர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அங்கே வந்து உட்காந்து நம்மளால் பேசக்கூட முடியாது, படிக்கக்கூட முடியாது.
அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஃபோன் வச்சுருப்பாங்களா, அதை வந்து கரெக்டாக அந்த டிசிப்ளினில் படிக்கணும்னு நினச்சி வரவங்க மட்டும்தான் கரெக்டாக அந்த வந்து படிக்கிறதுக்காக வருவாங்க. சைலண்ட்டாக இருக்கும் படிக்கிற இடம், யோசிக்கிற இடம், எழுதுகிற இடம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். நம்ம லைப்ரரியிலலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல சைலன்ஸுன்ட்டு. அதில் வந்து இந்த மாதிரி ஆடிஷன்ஸுக்கு வேண்டிய சில விஷயங்கள்லாம் போட மாட்டாங்க. ஆடிட்டோரியமில் கூட என்ன வேணுமோ அந்த சவுண்டு மட்டும்தான் இருக்கும். சிலது மியூசிக் காலேஜ் இருக்கும், சிலது வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுன்ட்டு மியூசிக்கு ஆர்ட்ஸு எல்லாமே சேர்ந்தது சில காலேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் நல்லா இருக்கக்கூடியவங்க அதில் போவாங்க. இந்த பிடிஇ அந்த மாதிரியான ஃபிசிக்கல் இல்லை ஸ்போர்ட்ஸ்லலாம் நல்லா பண்ணியிருக்கிற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, அதில் போயிடுவாங்க. ஸோ அதனால் 1-2 தான் வந்து அட்மிஷனே அதில் ஃபில் ஆகும். இதில் நேஷ்னல் ஸ்கீமில் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ்ன்னு ஒரு வகை இருக்கும், இல்லைன்னா நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும். என்எஸ்எஸ் இல்லைன்னா என்சிசி. என்சிசியில் இருக்க பசங்க என்எஸ்எஸில் இருக்க மாட்டாங்க, என்எஸ்எஸில் இருக்க பசங்க என்சிசியில் இருக்க மாட்டாங்க. இது ஏதாவது ஒன்றில் தான் இருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய பசங்க கிடையாது. ஏன்னா என்சிசிங்கிறது வேறு, கார்ப்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய இது வேறு. அப்புறம் சர்வீஸ்க்காக நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த என்எஸ்எஸ்க்கு உண்டான விஷயங்கள் வந்து வேறு. இப்போ என்சிசியில் இருக்கிறவங்களுடைய போட்டு அவங்க யூனிஃபார்மாக அவங்களுக்கு உண்டான அந்த ஏ கிரேட், பி கிரேட், சீனெல்லாம் ஒரு சில இது எக்ஸாம்ஸ் எல்லாம் முடித்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய போஸ்டிங் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து அதுக்குள்ளே போவாங்க. சில பேர் வந்து என்சிசிலே இருக்க மாட்டாங்க, ஆனாலும் அந்த பசங்களோடைய சிலங்களோட தொடர்பு இருந்தாலே இவங்க வந்து அதுக்குண்டான சில விஷயங்களெல்லாம் சாதிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தேவையில்லாமல் அவங்களோட இணக்கத்துக்குள்ளே இல்லைன்னா வேறு எங்கேயாவது அவங்கள வந்து மிஸ்லீட் பண்ணுறதுக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்டு, கோர்ஸு, டிசிப்ளின்னு போனால் கூட இந்த ரெண்டுத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒரு இடங்களில் இன்ஸ்டியூஷன்ஸில் தான் படிக்கிறாங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷன்லையே வந்து அந்த கோர்ஸுக்கு உண்டான டிசிப்ளினை பற்றின ஒரு இது இல்லாமல் வேறு யாருனாலும் எதுனாலும் எப்படி வேணாலும் அப்படின்ற மாதிரி ஒரு வரைமுறையே இல்லாமல் இருந்ததுன்னா எந்த நேரமும் பசங்க வருவாங்க, எந்த நேரமும் பசங்க போவாங்க. நம்ம வெறும் மேலோடைய ஹெட் கவுண்ட்டு, மேலோடைய அதாவது ஹெட் கவுண்ட்னா முகமும் அந்த நபரும் அந்த ஆளும் வந்து கரெக்டாக இருக்கும். அங்க அடையாளங்களில் ஏதாவது வந்து அவங்களோட தழும்போ ஏதோ ஒன்று மாறாத ஒரு குறிப்பு வந்து ஒன்று இருக்கணும். அது அதை தான் வச்சு நம்ம ஐடென்டிஃபைல சொல்லுவோம், ஆமாம் இந்த ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட்டு 5ஆவதில் படித்த ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து டாக்டரேட் முடிக்கிற வரைக்கும் 5ஆவது படித்த ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க வேண்டியது. காலேஜுக்குள்ளே ஸ்கூல் முடித்து வர பசங்களே வந்து 1 இயர் 2 இயர்ஸ்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குது. அவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய முதிர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரங்களில் என்ட்ரன்ஸ் வைக்கும் போதே அவங்களோட விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணி டிசி வாங்கிட்டு வேறு இடத்துக்கு இங்கே போயிடுங்க, இல்லை அந்த படிப்பு சார்ந்த போதே அவங்களுக்கு உண்டான ஏர்னிங்க்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஆஃப்டர் காலேஜ் ஹார்ஸ் போய் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஏர்னிங்லேயே வந்து அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த சப்ஜெக்டை அந்த கோர்ஸ்லேருந்து டிசி வாங்கி போயிடணும். அவங்களோட என்ரோல்மெண்ட்டில் அந்த பேட்சில் இருக்கிற பசங்களது லிஸ்ட்டு பேர் பட்டியல் அதில் இருந்தாலும் கூட அவங்க டிஸ்கண்டினியூடுன்னு தான் இருக்கும். வேணால் அவங்க வேறு இடங்களில் போய் சேர்றதா இருந்தால் அடுத்த வருஷம் போய் சேர்ந்துப்பாங்க, இல்லைனா வந்து திரும்ப சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா ஒரு டிகிரி முடித்து போகிறது வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து தான் கொடுப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிகிரியில் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ரீடு தான் பண்ண முடியும் அந்த யூனிவர்சிட்டியில், அவ்வளோதான். ஒரு முதன்மையான யூனிவர்சிட்டி அங்கே என்ன, அது ரொம்ப காலமாகவே ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருந்தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பெரிய யூனிவர்சிட்டியா, அண்ணா யூனிவர்சிட்டி தான் பெரிய யூனிவர்சிட்டியா, இல்லை இந்த மாதிரி யூனிவர்சிட்டியெல்லாம் சேர்ந்து பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது. பாரதியார் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏன் இன்னும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டினே இருக்குது, சென்னை யூனிவர்சிட்டின்னு கூட மாறாமல், ஏன்னா அது சென்னையில் இருக்குது. பழைய காலத்தில் அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னாங்க, அதனால் அது மெட்ராஸ்னே யூனிவர்சிட்டியாகவே இருக்குது இன்னும்.
அப்புறம் இதில் வேற எங்கே இருக்குது அந்த மாதிரி அந்தந்த யூனிவர்சிட்டி அங்கங்கே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மெயினாக இருக்குதோ, இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. அது எம்எஸ் யூனிவர்சிட்டினா கூட அது திருநெல்வேலியில் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தான் அவங்க டிகிரி வாங்குறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்குள்ளேருந்து வரும்போது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோடது எங்கே இருக்குது? முதன்மையான அந்த யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இன்ஜினியரிங் டிகிரி. அப்போ ஏன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அவங்களுக்கு வந்து போட்டி வரப்போகுது? அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் டிகிரி டோட்டு டெக்னிக்கல் டெக்னாலஜி அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்டே வேறு. அது எப்படி போட்டி வரும்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அந்த காலத்துலேயே அவங்க வந்து ஃபைன் ஆர்ட்ஸு அதோட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அவங்க அந்த புலமை வந்து ஆர்ட்ஸ்குள்ளே வருது, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸுங்கிறது ஆர்ட்ஸ்குள்ளே வருதுன்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து அது அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் முன்னாடி வந்த யூனிவர்சிட்டினால அவங்க வந்து அதோட இதை எடுத்துட்டாங்க. அதோடைய ஃபஸ்ட்டு இது அங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் போது, அடித்தளம் அங்கே அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா யூனிவர்சிட்டி அது ஸ்கில் பேஸ்டு இன்ஜினியரிங்க்கு உண்டான டிசிப்ளின்னும் போது அது தனியாக கொடுங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தனியாக கேட்டு வாங்கினது. அந்த பிஎஃப்ஏல எம்எஃப்ஏல முடித்தோம் ஃபைன் ஆர்ட்ஸாக முடித்தவங்க கூட மீடியா சயின்ஸுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு பிஹெச்டி வாங்கணுன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வந்த ஆளுங்களாக இருக்கவங்க தகராறு பண்ணே இருந்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் மீடியா சயின்ஸுங்கிறத வந்து கொடுக்கவே முடியாது. எப்போ அவங்க வந்து பிஎஃப்ஏ முடித்தாங்க, எப்போ அவங்க எம்எஃப்ஏ முடித்தாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் இவங்க எப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து ஃபிசிஷியன் சாம்பிள் விற்க ஆரம்பித்தாங்க. மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜஸில் ஃபார்மகாலஜி ஆப்தமாலஜின்னு அங்கே வேலை பார்க்குறவங்களதில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னா ஆட்டமிக் சயின்ஸு அட்டாமிக் ரிசர்ச் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து மீடியா சயின்ஸில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு ஹெட்டுன்னு ஒருத்தரை உட்கார வச்சு அந்த ஆளுங்க வந்து சேலஞ்ச் பண்ணி இவங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்க முடியாது, அவங்கெல்லாம் வந்து அது பண்ண முடியாது இதை பண்ண முடியாதுன்ட்டு எவ்வளோ பெரிய ஸ்காலர்ஸாக வந்தாங்க. அங்கேயே பிஹெச்டி பண்ண வேண்டியவன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரிசர்ச் அசோசியேட்டாக போகிறவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய கைடுக்கு எவ்வளோ அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோதான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ரிசர்ச் அசோசியேட் போக மாட்டாங்க. அந்த கைடு வந்து ஒரு 100-150 ஆண்டு காலமாக அவங்க அங்கேயே வாழ்ந்து அங்கேயே கொட்டை போட்டு அப்புறம் அதே கொட்டையே நல்லா கரெக்டாக தான் இருக்குதான்னு தேய்ச்சி பார்த்துன்னு இருப்பாங்க. அம்பேத்கர் வந்து இப்படி குத்திக்கிட்டாருன்ட்டு அதில் வந்து அதுக்காக இவங்க ரிசர்ச் அசோசியேட்டாக போகிறவங்க ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக போகிறவங்க எல்லாம் உட்காந்து தேய்ச்சி சரி பண்ணி உட்காந்துருப்பாங்களா? நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ளே நியூ ஸ்காலர்ஸு நியூ ஸ்காலர்லி இன்ஃபர்மேஷன் தனி, பழசாக இருந்து அந்த மதிக்க தெரிஞ்சு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சில சப்போர்ட்கான இல்லை அவங்களுக்கு உண்டான புலமை என்னமோ அந்த அளவு மட்டும் அதை மட்டும் அப்போ கோட் பண்ணுங்கள், அவங்களோட பேர் சொல்லுங்கள், எந்த டேட்டில் எந்த இயரில் நீங்கள் வந்து அவங்கள வந்து ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்கன்ட்டு அதை மட்டும் கொடுத்தாவே போதும்னுவாங்க. எல்லா நேரங்கள்லையும் எல்லா இதுலேயுமே வந்து நம்ம ஒரு விஷயங்களில் பண்ண முடியாது. ஒரு ஃபுட் நோட்ஸ் இருக்குது, ரெஃபரன்சஸ் இருக்குது, அதுக்குண்டான பிப்ளியோகிராஃபியும் இருக்குது. எந்த ஒரு ரிசர்ச் பேப்பர்லேயும் அவங்களுடைய ஃபுட் நோட்ஸோ இல்லைன்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் குறிப்போ அதில் என்ன பிப்ளியோகிராஃபியில் அவங்க வந்து அதுக்குண்டான உள்ளடக்கம் வச்சுருக்காங்கங்கிறதே இல்லாமல் எந்த ஒரு ரிசர்ச் பேப்பரும் இருக்காது. சில இடங்களில் அவங்க வந்து கான்ஃபரன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க, சில இடங்களில் பேப்பர்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை பப்ளிஷே ஆக விடாமல் அவங்களுடைய பேப்பர் மாதிரி அதை வந்து அவங்க ஒருத்தங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னாவே அது பப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து அவங்களுடைய பேப்பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சில ட்ராப்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த ஸ்காலர்லி இன்ஃபர்மேஷனை அவங்க இதெல்லாம் பண்ணி அவங்க இதெல்லாம் கொடுத்தா கூட பிடிஎஃபாகவே கொடுத்தா கூட அவங்க அந்த அக்னாலஜ்மெண்ட்டாவது அவங்க கொடுக்கணும். இது ரிசீவ் ஆகிருக்கு, இந்த விஷயம் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. நடுவுலேயே லூப் வந்து வழிச்சு விட்டு அப்புறம் அவர் தான் அங்கே இருந்தார் நீங்கள் பார்க்கலையா அப்படின்ட்டு ஒரு இது கேட்பாங்க. நம்ம ஃப்ளைட்லலாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் நடத்துகிறாங்க, நீங்கள் நேரில் போய் பார்த்தா கூட அவங்க வந்து ஏன் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆளுங்கெல்லாம் உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, நாங்கள் போய் தேடினே இருப்பாங்களா இவங்க இருக்கிறாங்களா அவங்க இருக்காங்களான்ட்டு. யார் அங்கே தெரியுறோமோ, யாருக்கு எங்கே வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ, யாருக்கு எந்த இடத்துல வந்து அந்த ரெஃபரன்ஸ்க்கு உண்டான சில விஷயங்கள் இருக்குதோ அதை மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும்.
அதனால் இவங்க போய் சுற்றுறதுக்கு பதிலாக இவங்க ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு ரிசர்ச் அசோசியேட் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து சுற்ற விட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வேறு யாராவது வந்து அவங்கள த்ரெட்டன் பண்ணாங்கன்னா உடனே மொத்தத்தையும் எல்லாத்தையும் சமர்ப்பித்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம்னு அங்கேயே வந்து ஏதாவது ஒரு ஒப்பேத்தல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிசர்ச் அசோசியேட்டோ அசிஸ்டண்ட்டோ வந்து அவங்க ஏதோ ஃபால்ட் பண்ண மாதிரி அங்கே நின்று இருப்பாங்க. நீங்கள் வேணால் வேறு ஒன்று பண்ணுங்களேன் பார்க்கலாம், அதில் புதுசாக வேணால் ஏதாவது பண்ணி பார்த்தா சரியாக இருக்குமா என்னான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய ரொம்ப விவரமாக வந்து அழகாக பண்ணி விடுவாங்க. அதனால் இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேஷ் வந்து இல்லைன்னு சொல்லி இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அனுப்பிச்சிட்டாங்க, 2 செக்கு அப்புறம் திரும்ப வாங்கி வந்தேன் நான்.